சயின்ஸ் நான் ஒரு 6ஆம் வகுப்புல ஒரு பாடம் நடத்துறேன், சயின்ஸ் பாடம். அதுல ஒட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஒட்டுன்னு ஒரு பாடம். அதுல என்ன இருக்கு ஒட்டுங்கள அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாமரம் இருக்கு. அதுல சின்ன சின்ன காயா காய்க்குது, ஆனா இனிப்பா இருக்கு. இன்னொரு மரத்துல பெரிய பெரிய காயா காய்க்குது, ஆனா புளிக்குது. இந்த 2 கிளையும் வெட்டி சீவி சேர்த்தால் பெருசா இனிப்பா கிடைக்கும். இதான ஒட்டு. ஒட்டுனுடைய தத்துவம் இதான ஐயா. சின்னது இனிப்பு, பெருசு புளிப்பு. 2ஐயும் ஒட்டும் போது இதுல உள்ள இனிப்பும் அதுல உள்ள பெருசா போற குணமும் சேர்ந்து பெருசா இனிப்பா கிடைக்கும். இது பாடத்துல இருக்கு. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அதுல உள்ளதுதான் எனக்கு தெரியும், அதுக்கு மேல தெரியாது. இத வகுப்புல பாடம் நடத்துறேன். ஒரு பையன் ஜகபர் சாதிக்னு அவனுக்கு பேரு. நல்ல இன்னைக்கு கூட அவனுக்கு ஞாபகம் இருக்குன்னா பாத்துங்க எவ்வளவு தூரம். அவன் கேட்டான், சார் ஒட்டுறது ஒட்டுறீங்க சரி, அதுல சின்னதா இனிப்பா இருக்கு, இது பெருசா புளிப்பா இருக்கு. 2ஐயும் சேர்த்தா இதுல உள்ள இனிப்பு சேரும், அதுல உள்ள பெருசா போற குணம் சேரும். 2 சேர்ந்து பெருசா இனிப்பா வரும்னு சொல்றீங்க. அதுவே மாறி இதுல உள்ள சின்னதா போற குணமும் அதுல உள்ள புளிப்பும் சேர்ந்து சின்னதா புளிப்பா போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். அவன் கேட்கிற கேள்வி நல்ல கேள்விதான். எனக்கு தான் தெரியாதே. நான் என்ன பண்ணேன், அந்த மாதிரிலாம் ஆவாதரான்னு. நம்மளால முடிஞ்சது அதானே சொல்லலாம். அந்த மாதிரிலாம் ஆவாதுரா. ஏன் ஆவாதுன்னா, அப்ப நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்க யோசிக்கிறீங்களோ? ஏன் ஆவாது? மனிதனுக்கு பல குணம் இருக்கிறது மாதிரி தாவரத்துக்கும் பலவேறு குணங்கள் உண்டு. இலை பச்சையா இருக்கும், பட்டை இருக்கும், தண்டு இருக்கும், கிளை இருக்கும். இதெல்லாம் ஒரு பொதுவான குணங்கள். இப்ப 2மே மாங்காய் தானே. எனக்கு இந்த பையன் கேட்ட உடனே பதில் தெரியல. சாதிக்கு நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். நான் போய் எனக்கு ஆசிரியரா இருந்தவர் இருக்கிறார் அதே ஊர்ல, அவரை போய் பார்த்து நான் கேட்டேன். இப்ப அவர் கொடுத்த விளக்கம் தான், இந்த தம்பி கொடுத்த விளக்கம் தான். அவ என்ன சொன்னா, ஐயா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் டாமினேட்டிங் ஃபீச்சர்னு சொல்றேன். டாமினேட்டிங்னா மேம்பட்ட ஒரு வீரியம் மிக்க ஒரு குணம் இருக்கும், வீரியம் குறைந்த குணம் இருக்கும். நமக்கிட்ட பலது தெரியும். டிராயிங் போட தெரியும், கணக்கு போட தெரியும், எல்லாம் தெரியும். அதுக்குள்ளேயே நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணுதானே அதிகமா தெரியுது இல்லையா? அது போல அந்த தாவரத்துல எது சிறப்பானது இந்த சின்ன மாங்காயில அப்படின்னா இனிப்பு தான். எல்லா மாங்காவும் சின்னதா இருக்கு, ஆனா இதுகிட்டதான் தனி குணம் இருக்கு. என்ன? இனிப்பு. மாங்காய் புளிக்கிறதுங்கிறது சாதாரணம், ஆனா அது பெருசா போறதுங்கிறது அதனுடைய டாமினேட்டிங் ஃபீச்சர் இல்லையா? அதனுடைய தலைமை குணம் வீரியம் மிக்க குணம். இப்போ 2 சேருதுங்கிற போது வீரியம் மிக்க 2 குணங்கள் தான் சேருமே தவிர வீரியத்தில் குறைந்தவை சேராது. எதை போல அப்படின்னு கேட்டா, 2 படைகள் சண்டை போடுது. இங்க ஒரு படை, இங்க ஒரு படை. 2ம் சமாதானம் ஆகுது. யாரும் யாரு கை கொடுத்துக்குவான்?
இந்த படையினுடைய கேப்டனும் அந்த படையினுடைய கேப்டனும் தானே கை கொடுத்துக்குவான். இந்த படையோட சமயக்காரனும் அந்த படையோட சமயக்காரனும் வந்து கை கொடுப்பாங்களா? யாரு தலைமையோ அவங்கதான் வந்து கை கொடுப்பாங்க இல்லையா? இப்ப இந்த ரெண்டுலயே எது தலைமை குணங்கள்? இனிப்பு ஒரு தலைமை குணம், பெரிதாக போறது ஒரு தலைமை குணம். இந்த ரெண்டும் மற்ற குணங்களை தள்ளி விட்டுட்டு வந்து சேரும். ஆகையினாலதான் தம்பி அதான் சொன்னார். இதைத்தான் எனக்கு எங்க ஆசிரியர் சொன்னார். அதை நான் அதுக்கு பிறகு வந்து அந்த பிள்ளைகிட்ட சொன்ன உடனே அவன் தெரிஞ்சுட்டு, இப்பதான் சார் நீங்க சரியான வாத்தியாருன்ட்டான். இப்பதான் நீங்க சரியான வாத்தியார், நேத்திக்கு சரியான வாத்தியாரா இல்லைன்ட்டான். அப்ப மாணவர்களுடைய ஐயம் எதுவோ அதை அறிந்து நீக்குவதுதானே நம்முடைய வேலை. இப்ப பாருங்க, என்னால முடியாம போன இன்னொரு விஷயம் சொல்றேன். இதே மாதிரி இன்னொன்னு, திருவிளையாடல் புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அதுல ஒரு கதை வருது. வைகையில வெள்ளம் வந்துட்டு ஊரு பூரா தண்ணி பூந்து அழிக்குது. பாண்டிய மன்னன் என்ன பண்றான், எல்லாருக்கும் பறை அறைந்து செய்தி சொல்லிட்டான். வீட்டுக்கு ஒருத்தர் வரணும் அடைக்கிறதுக்கு, ஒவ்வொருத்தருக்கு 10 அடி ஒதுக்கியாச்சு, அதை வந்து அவங்கதான் அடைக்கணும், வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்னு சொல்லிட்டான். எல்லாரும் போய் அடைக்கிறாங்க. ஒரு கிழவி இருக்கா, வந்தின்னு அவளுக்கு பேரு. புட்டு சுட்டு வியாபாரம் பண்றா. எளிய ஏழை கிழவி, வயசானவ. அவளால போய் அடைக்க முடியாது. அவளுக்கு குழந்தைகள் இல்ல, அவ தனியா இருக்கா. என்ன செய்வா? கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறா, பெருமானே இந்த மாதிரி நான் வர சொல்லி சொல்றாங்க, அடைக்கிறதுக்கு ஆள் அனுப்புறது முறைதான், என்கிட்ட ஒருத்தர் இல்லையே, நான் என்ன பண்றது? யாராவது ஒரு கூலி ஆள் கிடைச்சா கூட அனுப்பலாம், எனக்கு பதிலா கிடைக்கலையே அப்படின்ட்டு அழுறா. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, அவரே ஒரு கூலிக்காரனா வர்றார். இதான கதை, உங்களுக்கு தெரியும் இந்த கதையெல்லாம். வீட்டுக்கு மண் சுமந்த படலம்னு பேரு சொல்றது. இப்ப அவர் வந்து கேட்கிறார், என்னை கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோ அப்படின்னு சத்தம் போட்டுட்டு வர்றாரு தெருவுல. கேள்வி கூப்பிட்டு வாப்பா, என் பங்கை நீ போய் அடைக்கிறியா? அடைக்கிற. சிவபெருமான் கேட்கிறாரு, கடவுள் கேட்கிறார், அடைக்கிறேன், எவ்வளவு கூலி கொடுப்பேன்னு கேட்கிறேன். சம்பளம் எவ்வளவு கொடுப்பேன்? என்கிட்ட என்னப்பா இருக்கு, நானே புட்டு சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், புட்டு தர்றேன், அது கூட போதும். இப்ப பசியா இருக்கு, முன்னாடி கொஞ்சம் கொடு, வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அட்வான்ஸ் கேட்கற மாதிரி கொஞ்சம் கூடுன்னு கேட்கிறார். உதிர்ந்து கிடக்கிற புட்டெல்லாத்தையும் அள்ளி கேள்வி கொடுக்குறா. சாப்பிட்டுட்டு போய் வேலை செய்யல, அவரு அங்க போய் விளையாடுறாரு, தண்ணியில நீச்சல் அடிக்கிறாரு, அப்படி இது பண்றாரு. மன்னனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு, இவரை ஓங்கி முதுகுல அடிக்கிறான். அந்த புராணத்துல என்ன எழுதியிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, கடவுள் மேல அடிச்சுட்டான் அவன். கடவுள் தானே கூலிக்காரனா போயிருக்கிறார். அவர் மேல அடிச்ச உடனே அந்த அடி உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் மேலேயும் பட்டது. ஏனென்றால் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். அதனால அவர் மேல பட்ட அடி எல்லார் மேலேயும் பட்டதுன்னு அந்த புராணத்துல பரஞ்சோதி முனிவருங்கிறவர் எழுதியிருக்கிறார். அதுல அவர் எழுதியிருக்கிறார். இதை நான் நடத்துறேன். இப்போ ஒரு பையன் கேள்வி கேட்கிறான், ஏன் சார் அவரு வேலை செய்யறதுக்கு எதுக்கு எல்லாருக்கும் அடி விழுவுதுன்னு கேட்டான். என்னடா பண்றது, எல்லா உயிர்லயும் இறைவன் இருக்காருல்ல, இறைவன் மேல அடிபட்டா எல்லார் மேலேயும் பட்டுடுச்சு. அவன் கேட்கிறான், அப்பன்னா காலையில புட்டு தின்னார்ல, அது ஏன் எல்லார் வயிற்றுக்கும் போகலன்னு கேட்டான். இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? அடி வாங்கினா மட்டும் எல்லாருக்கும் அனுப்பி விடுறாரு, புட்டு மட்டும் தானா தின்னுட்டாரா? அப்ப அவரு தின்ன புட்டு எல்லார் வயிற்றுக்கும் போச்சுன்னு எழுதியிருக்காங்க இந்த கதையில. என்ன எழுதல, அந்த ஆளு அதையும் ஒரு வரி எழுதியிருக்கலாம். என்ன குறைஞ்ச வச்சு என்ன இவனா கொடுக்க போறா புட்டை கொண்டு போய், அது கொடுத்தது ஒரு வரி, அடி மட்டும் என்ன இவனா அனுப்புனா, அது ஏதோ போனது. அங்க ஒரு வரி எழுதுறதுக்கு அவன் விட்டது போக நான் மாட்டிக்கிட்டு, எழுத விட்டவன் பரஞ்சோதி முனிவர்.
மாட்டிட்டு முழிக்கிறவன் நான் போய் இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்றேன். எதுக்கு சொல்றேன்? பிள்ளைகள் கவனமாவும் ஆசிரியர் சொல்ற பாடத்துல எந்த இடத்துல தப்பு இருக்குங்கிறத கூட கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக பிள்ளைகள் இருக்கிறது தான் ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம். என்னுடைய வாழ்க்கையில பல பெரிய பாடங்களை சாதாரண இடத்துல கத்துட்டு இருக்கேன். பாடம் பெருசு, ஆனா நான் கத்துக்கிட்ட இடம் பாத்தீங்கன்னா சாதாரண இடம். பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாதே அப்படிங்கிறது ஒரு நல்ல அறிவுரை தானே. வாய்மைன்னு ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்ற. பொய் சொல்லாமல் இருந்து ஹரிச்சந்திரன் கதையை படிக்கிறோம், ஹரிச்சந்திரன் நாடகம் பார்க்கிறோம், இதெல்லாம் செய்யறோம். எனக்கு பொய் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு ஞானம், ஒரு அறிவு எங்கடா ஏற்பட்டதுன்னா பார்பர் ஷாப்ல ஏற்படும். பார்பர் ஷாப் முடி வெட்டிக்கிற இடம் இருக்கு பாருங்க. இங்க நான் முடி வெட்டிக்கிறதுக்கு போனா, அங்க திருவாரூர்ல நான் போற இடத்துல ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. எல்லாம் செஞ்சுட்டு செய்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்து இருக்கணும். உட்கார்ந்து இருக்கிற போது அந்த அவரு சும்மா இருக்க மாட்டார். சில அறிவுரைகள்லாம் நமக்கு சொல்லுவார். அதெல்லாம் கேட்கும்படியா இருக்கும். பாடம் இப்படி நடத்தணும்னு அவர் நமக்கு பாடம் நடத்துவார். நம்ம வேற வழி இல்லை, கேட்டுட்டு இருக்கணும். அதுக்கு பிறகு உட்கார்ந்து அவர் வேலை செய்யற போது என்ன செய்வார்? கத்தியை வச்சுக்கிட்டு நான் சொல்றது புரியுதாம்பார். இந்த இடத்துல கத்தி இருக்கும் வச்சுக்கிட்டு, இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா சார்பார். நிச்சயம் புரியுது. புரியலன்னு சொன்னா கத்தி இங்க இருக்குப்பா அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் கேட்க கஷ்டமா இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்க போய் உட்கார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு ஒரு தட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன் என்னைய அங்க போனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது, மாசத்துல ஒரு தடவை அங்க போறோம், நமக்கு ரொம்ப நேரத்தை வீணாக்குற மாதிரி இருக்கு. ஐயா இப்போ ஒரு மிஷின் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்குன்னு சொன்னாரு. அப்ப ஒரு சீப் மாதிரி இருந்தது, ட்ரிம்மர்னு பேரு அதுக்கு. நீங்க பாத்துருக்கீங்கல்ல, அந்த அதுக்குள்ள ஒரு பிளேடை வச்சு இப்படி எடுத்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடலாம். அது அப்புறமா 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு யோசனை சொன்னார். எனக்கு நல்ல யோசனையா தான் தெரிஞ்சது. அதே மாதிரி வாங்கிட்டு வந்தேன். அதுவும் விலை கூட இல்லை, 2 ரூபாய் 3 ரூபாய் தான் விற்கிறப்ப வாங்கிட்டு வந்து எடுத்தா நமக்கு பழக்கம் இல்லைல்ல, அப்படியே சொட்டா போயிட்டு இந்த இடத்துல இப்படி எடுக்கிறேன், பொக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துருச்சு. அது எடுக்க நமக்கு பழக்கம் இல்லை. இது சரியா போகுது, இப்படி ஆயிடுச்சே, சரி இந்த பக்கம் சரியா வரும்னு இங்க எடுக்கிறேன், அதே மாதிரி வருது, அப்படியே பத்தையா வருது. 2 3 இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? இதோட நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா? பையனுவ கிண்டல் பண்ணுவான், பக்கத்துல உள்ள வாத்தியார்களும் கிண்டல் பண்ணுவாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு இந்த இருக்கிற முடி எடுத்து இங்க மறைச்சுக்கிட்டு அவர் கடைக்க போயிட்டேன். என்ன சார் பள்ளிக்கூடம் போற நேரத்துல வந்திருக்கீங்க? இல்ல கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். உட்காருங்க அப்படின்னாரு. உட்கார்ந்த உடனே இந்த சீப்பை வச்சு அப்படி தூக்குனாரு பாருங்க, பார்த்துட்டாரு. என்ன உங்க தலை இப்படி இருக்குன்னாரு. நான் என்ன சொல்லணும்? நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், அதனால இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை. அது சொல்றதுக்கு எனக்கு வெக்கம். உனக்கு ஏன் இந்த வேலைலான்னு கேட்பாரேன்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், நான் நாகூருக்கு எங்க அண்ணனை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்படியே முடி வெட்டிக்கலான்னு போன ஒரு சின்ன பைய தெரியாம இப்படி வெட்டிட்டான்னு, எவன் மேலேயோ பழிய போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம்னு ஒரு சின்ன பைய அவன் இப்படி வெட்டிட்டான். அதுக்கு அந்த ஆள் சொன்னாரு, சின்ன பயலா, இந்த பயல்களை எல்லாம் செருப்பாலே அடிக்கணுங்க அப்படின்னு. யார சொல்றாரு? என்னதான் சொல்றாரு. நான் சின்ன பையன் சொன்னதுனால என்ன சின்ன பயல் ஆக்கி அவங்களெல்லாம் செருப்பால அடிக்கணும். அது வேணாம் ஐயா, அந்த சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம செஞ்சுட்டான். தெரியாம செஞ்சதா? கருவ மரத்துல கட்டி வச்சு சார், இந்த பாரு, அவன் ஏதோ தெரியாம செஞ்சுட்டான். அதுக்காக வேண்டி நீ ரொம்ப திட்டாத, அவனை திட்டாத, என்ன திட்டாதேங்கிற, அவனை திட்டாத அப்படின்னு. திட்டது இல்லையா? இந்த பயிர் எல்லாம் இருக்கான்னு இன்னும் என்னமோ சொல்ல ஆரம்பிச்சான். நான் பார்த்தேன், இதுக்கு மேல விட்டா ரொம்ப திட்டுவாரு அப்படின்ட்டு, இந்த பாரியா நான் தான் வெட்டேன்
அந்த ட்ரிம்மர் வாங்கிட்டு வந்து வெட்டிட்டேன், நீ வந்து போட்டு இந்த திட்டுறியா? நீங்க தான் செஞ்சீங்களா சார்? முதல் தடவையே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார்ன்ட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிட்டையர் ஆனவனே இந்த வேலையை ஆரம்பிக்கலாங்கிறான். பள்ளிக்கூடத்துல வேலை வந்துடுறோம், அப்புறம் ஏதாச்சும் பண்ணா இது நல்லா செய்யறீங்கிறான். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் நம்மளை திட்டுறாரு, ஆனா நம்மளால பதில் சொல்ல முடியல. என்ன காரணம்? பொய் சொன்னதுனாலதான். இனி வாழ்க்கையில பொய் சொல்லக்கூடாது. எங்க ஞானோதயம் ஏற்படுது? புத்தருக்கு போதி மரத்தடியில ஞானம் ஏற்படும், எனக்கு பார்பர் ஷாப்ல ஏற்படுது. அதாவது என்ன சொல்றேன், நல்ல விஷயங்களை எங்க நடந்தாலும் கத்துக்கணும். அது ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை நாம கற்றுக்கணும். நான் எஸ்எஸ்எல்சி படிக்கிற காலத்துல, 10ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துல, போலாம் 11ஆம் வகுப்பு, எங்க அப்பா துணி கடை வச்சிருந்தாரு. அந்த கடையில நான் இருப்பேன். அங்க இருக்கேன். எய்தாப்புல ஒருத்தர் நாகூர்ல ஒரு சின்ன வியாபாரி, இத்தினோண்டு ஒரு டேபிள் போட்டு சர்க்கரை சாம்பிராணி எல்லாம் வச்சிருப்பாரு. சர்க்கரை பொட்டலமா கட்டி வச்சிருப்பாரு. இந்த நாகூர்ல தர்காவுக்கு போறாங்கல்ல, அவங்க எல்லாம் சர்க்கரை சாம்பிராணி வாங்கிட்டு போங்க, பாத்தியா ஓதுறதுக்கு வாங்கிட்டு போங்கன்னு வியாபாரம் போறவங்க எல்லாம் கூப்பிடுவான். கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுவார். பல பேர் தொடர்ந்து கடை வச்சிருப்பாங்க, எல்லாரும் கூப்பிடுவாங்க. இந்த அர்ச்சனைக்கு தட்டு வாங்கிட்டு போங்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி அங்க சொல்லுவாங்க, நாகூர்ல சொல்லுவாங்க. அதுல ஒரே ஒருத்தர் வந்து போறவங்களை ஊர் சொல்லி கூப்பிடுவார். இந்த ஊரை சொல்லி கூப்பிடுவார். திருச்சி என்ன வாங்கம்பார். அவர் திருச்சிக்காரர் இருப்பார். எப்படி நம்ம ஊரை அவர் கண்டுபிடிச்சாரு? அடே அப்படின்ட்டு என்ன எப்படி தெரியும் வரும். உங்களை தெரியாத என்ன? எவ்வளவு காலமாக நீ வாங்க, நீ சக்கரை சாமான் வாங்கிட்டு போங்க, பாத்தியாவுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வியாபாரத்தை பண்ணிடுவார். இதை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு? போறவனை எல்லாம் ஊர் திருச்சி என்ன வாங்கம்பாரு, மதுரை என்ன வாங்க அப்படின்பாரு. மதுரைக்காரரா இருப்பாரு, வருவாரு. எப்படா இவர் கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நான் ஊர் சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறீங்க, கரெக்டா சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்கன்னு. அட போடா, நீ பள்ளிக்கூடத்துல படிக்கிற, உனக்கு அறிவு இல்லை பாரு. எல்லா பையலும் கையில ஒரு மஞ்ச பை தூக்கிட்டு போறான்ல, அதுலதான் ஊர் பேர் எழுதியிருக்கிற. ஜவுளி கடை பைய தூணு கையில வச்சிருப்பான், அதுல இருக்கும் மதுரைன்னு போட்டிருக்கோம். அவன் மதுரைக்காரனா இருப்பான், இல்ல பக்கத்து ஊருக்காரனா இருப்பான், அவ்வளவுதானே. சும்மா சொன்னோம்னா வந்து இருந்தா இருந்துட்டு போறான், இல்லைன்னா போறான். நம்ம சொன்னது வந்து வியாபாரம் நடந்தா நமக்கு சரிதான். நான் அவரு சின்ன ஆளு, ஆனா ஒரு நுணுக்கமா கத்து வச்சிருக்கிறார். ஏதோ ஒண்ணு இப்படி பிடிச்சாக்கா நம்ம வியாபாரத்தை 2 வியாபாரம் கூட செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். வாழ்க்கையில எல்லாவற்றில இருந்தும் நாம ஒரு இக்கட்ல இருக்கிற போது எதை செய்தால் சரியாக செய்யலாம். இப்ப ஆசிரியர்களை பத்தி சொல்றோம்ல, எங்க ஆசிரியர்களை பத்தி நான் ஒண்ணு சொல்றேன். நாங்கெல்லாம் பேப்பர் திருத்தோம்ல, உங்க பேப்பரை திருத்துவோம், எல்லாரும் சரியா திருத்துவோம். யாராவது ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் மோசமான ஆள் இருப்பான். சரியா வகுப்புல பாடம் நடத்தாம இருந்தா பேப்பர் திருத்துற போது ஆன்சர் சரியா தெரியாது. கீ ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, அதுல பார்த்து பார்த்து திருத்தணும். வினைத்தொகை அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது வினைத்தொகைன்னு போட்டிருந்தா 2 மார்க்குன்னு 1 மார்க்குன்னு கொடுக்கணும். பார்த்து பார்த்து திருத்துவார். எனக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்தார், அது செஞ்சார். அவர் என்ன செய்யறாரு, அந்த ஆன்சரை படிக்கணும்ல, படிக்க மாட்டார். அப்படி பார்ப்பாரு, அப்படி எடுப்பாரு. 3 வரிகளில் விடை தருகன்னு போட்டிருக்கா, 3 வரி இருக்கான்னு பார்ப்பாரு, டக்குன்னு ஒரு டிக் அடிப்பாரு, 1.5 மார்க் கொடுத்துருவாரு. அதுக்கு எவ்வளவு மார்க் தெரியுமோ? 3 மார்க்கு. அப்படி டிக்கு 1.5. 3 வரி இருந்தா சரிதான். அது என்ன எழுதியிருக்காங்கிறத பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். 1.5 3 1.5 3. 6 வரி இருந்தா 3 மார்க், 6 மார்க்கு. அதுக்கு டக்குன்னு ஒரு டிக் அடிப்பாரு, 3 மார்க் கொடுத்து. என்ன ஒரு விஷயம்னா, அவர்கிட்ட போறவன் எவனும் ஃபெயில் ஆக மாட்டான். பாதி மார்க் கிடைச்சிடும், 50 மார்க் கிடைச்சிடும் இல்ல. ஆனா 90 மார்க் வாங்குறவனா 50 தான் வாங்குவான்.
ஏன்னா அவருதான் பாதிக்கு மேல கொடுக்க மாட்டாரு. 6னா 3, 5னா 2 அடிப்பாரு. அதை அடிச்சுட்டு போயிட்டு இப்படியே டிக்கு மார்க்கெட். எனக்கு அதை பார்த்த உடனே சார் கொஞ்சம் பார்த்து திருத்துங்க ஐயா, படிக்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு போடுறீங்க. திரும்பினாரு, என்ன பார்த்தாரு, உன் வேலை உன் பேப்பர் திருத்துறதுதான், நீ அதை பார்த்து திருத்த, நீ ஏன் என்ன பார்த்துட்டு இருக்க, உன் வேலையை பாரியா, எங்க பேப்பரை திருத்தத்துக்கு எங்களுக்கு தெரியும் ஓ அப்படின்ட்டு டக்குன்னு 2 டிக்கு போட்டு 1.5 மார்க். ஒரு நாள் ஓசூர்ல இருந்து பேப்பர் வந்தது எங்களுக்கு திருத்தறதுக்கு. ஓசூர் பேப்பர்ல என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, எல்லா தாய்மொழியும் அங்க இருக்கும் ஒரு கிளாஸ்ல. அது ஒரு தொழில் நகரம். பெங்களூர்காரங்க அங்க வந்து வேலை பார்ப்பாங்க, மலையாளத்தை அவங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஒரு கிளாஸ்ல ஒரே தாய்மொழி இருக்காது. ஃபர்ஸ்ட் இது இருக்கும், தெலுங்கு இருக்கும், கன்னடம் இருக்கும், மலையாளம் இருக்கும், தமிழ் இருக்கும், எல்லாம் இருக்கும். இது ஆனா அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். லாங்குவேஜ் பேப்பர்னா ஒரே மாதிரி பேட்டர்ன். இதுல தெலுங்கு பேப்பரை அந்த வச்சவன் கவருக்குள்ள வச்சவன் தமிழ் கவருக்குள்ள வச்சுட்டான். எடுத்து வைக்கிறது தெலுங்கு பேப்பரை தமிழ் கவருக்குள்ள வச்சுட்டான், தமிழ் பேப்பரை தெலுங்கு கவருக்குள்ள வச்சுட்டான், மாத்தி வச்சு. இது வந்துட்டு எங்களுக்கு பேப்பர் திருத்தறதுக்கு. அது எங்க போயிடுச்சு, அவங்க நம்பால் இருக்காரு பாருங்க, இந்த டிக் அடிச்சு 1.5 போடுறான்ல அவன்கிட்ட போயிடுச்சு. அந்த ஆளு என்ன பண்றாரு, அந்த கவரை அப்படி உடைக்கணும். அதுல 15 பேப்பர் வச்சிருப்பாங்க. உடைச்சு பேப்பர் எத்தனை இருக்குன்னு எல்லாம் எண்ணுவார் கரெக்டா. 15 பேப்பர் இருக்குன்னு வச்சுட்டு திருத்த ஆரம்பிச்சுட்டார். 3 வரி இருந்தா 1.5. எதுக்கு, தெலுங்கு பேப்பருக்கு இவர் மார்க் போறாரு, தமிழ் வாத்தியார் போறாரு. 1.5 இன்னும் 3, 5, 6. நான் தான் அவர் என்ன செய்யறாருன்னு கவனிக்கிறது எனக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கா. நான் இப்படி பார்த்தேன்னா தெலுங்கு, ஏ பேப்பரை பாரியான்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்றாரு, பாரியா இப்படி எல்லாம் எழுதுறானுவோ, தமிழ் மாதிரி எழுதியிருக்கான பத்தியா அப்படின்னு ஒரு 3 மார்க் போட்டு. என்ன தமிழ் மாதிரியே எழுதுல, அதெல்லாம் நம்ம திருத்த வேண்டியா இருக்கு, நம்ம தலையெழுத்து அப்படின்னா 3 1.5 போட்டான். நல்ல உனக்கு நல்லா எழுதுறவும் பேப்பரா வருது, நீ கவலை இல்லாம திருத்துற, எனக்கு பாரு இந்த மாதிரி பேப்பரா வந்து தொலையுது, நான் எப்படி படிச்சு திருத்துறதுங்கிற நீ அப்படின்ட்டு 3 மார்க் போடுறான், 5 மார்க் போடுறான். 3 பேப்பர் திருத்திட்டான். இதுக்கு இடையில எங்களுக்கெல்லாம் பெரிய ஆபீசர் கேப் ஆபீசர்னு பேரு. அவரு வந்து அந்த தெலுங்குக்காரவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழ் பேப்பர் எங்கள்கிட்ட வந்திருக்கு சார்னு திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இப்ப அவரு அப்பனா இங்க தெலுங்கு பேப்பர் வந்திருக்கும்னு தெரியும்ல, அவரு எங்க பார்த்தாலும் ஹாலுக்கு ஹால் அதே மாதிரி இங்க திரும்பி வரணுமே, வரலையே அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹால்லயும் வந்து திட்டுறாரு எல்லாரையும். என்னையா பண்றீங்க, பேப்பரை பேப்பர் வரலன்னா எங்க, அந்த பேப்பர் எங்க, தெலுங்கு பேப்பர் எங்க அப்படி அப்படின்னு சத்தம் போட்டு வர்றாரு. ஒரு ரூம்லயா, எங்க ரூம்ல இங்க வந்து சத்தம் போட்டார். இந்த ஆள் சொல்றாங்க என்கிட்ட, நான் சரியா திருத்தலன்னு சொல்றிய, எவனோ தெலுங்கு பேப்பரை திருத்திட்டு இருக்காங்க யார்கிட்ட ஒரு 3 1.5 3 1.5 அடிக்கிறான். எவனோ தெலுங்கு பேப்பரை திருத்திடுறான், இவன் தான் திருத்துறான் அப்படின்ட்டு அந்த ஆளு கண்ணாப்புனான்னு திட்டி விட்டு போயிட்டாரு. திருத்திக்கிட்டே இருக்கிறான். எங்களுக்கு ஒரு சீஃப் இருப்பாரு, 10 பேருக்கு எங்க ஹால்ல இருப்பாரு. அவர் எப்படி ஒவ்வொருத்தரா சரியா திருத்துறாங்களான்னு பார்த்துட்டு வருவார். அவனை பார்த்தாரு, யோ என்னையா இதை வச்சு திருத்திக்கிட்டு இருக்கிற அண்ணாரு. பாருங்க சார், இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கானு சார், இந்த எழுதியிருக்கானா, இப்பதான் அவரு சொன்னார்ல தெலுங்கு பேப்பர், தெலுங்கியா இது, தெலுங்கா அதையே என்கிட்ட கொடுத்தானுங்கிறான். அதாவது இவர் திருத்தினது தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறான், அதையே என்கிட்ட கொடுத்தானுங்கிறான். அதையே என்கிட்ட கொடுத்தானோ, பாரியா முட்டா போல பண்ணுவோம் போல இருக்கு அப்படின்ட்டு கொண்டா எங்க பேப்பரை அப்படின்னு வாங்கி, இந்த மாதிரி பேப்பர் திருத்த கூடாது, போ வெளியில அப்படின்னு விரட்டி விட்டு கொண்டு போய் இதை என்ன பண்ணாங்க,
இந்த பேப்பர் அதுக்கடையில 3 பேப்பர் திருத்திட்டாங்க. தெலுங்கு பேப்பரை திருத்திட்டான். 3 பேப்பர் திருத்தி டோட்டல் எல்லாம் பேஜ் வார் டோட்டல், கொஸ்டின் வார் டோட்டல் எல்லாம் போட்டு டேலி ஆகி கொண்டு போய் கொடுத்துட்டான். எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போய் அந்த தெலுங்கு பேப்பர் திருத்துறவங்ககிட்ட அதை கொண்டு கொடுத்தவொடனே தெலுங்கு பேப்பர்காரன் சொல்றான், கரெக்டா திருத்திருக்கா சார் 3 பேப்பர் அப்படிங்கிறான். அப்ப அவன் எப்படி திருத்திருப்பான்? அல்ல, எதுக்கு சொல்றேன், ஒரு 500 பேர் திருத்தின இடத்துல அவர் ஒருத்தர் தான். 499 பேர் சரியா திருத்துறாங்க. இல்ல, 1/4 மார்க்கு 1/2 மார்க் எல்லாம் பார்த்து தப்புக்கெல்லாம் ஒரு புள்ளி வைக்கிறதுக்கு விட்டாலும் ஒரு எழுத்து விட்டாலும் போடுறாங்க. இந்த ஒரு ஆள் செஞ்சது என்ன ஆகும்? அப்ப ஆசிரியர்கள் சரியா திருத்தலுங்கிற கெட்ட பேர் வருமா? இந்த ஆளு பேப்பர் இவர் திருத்தின பேப்பர்லாம் கொண்டாடுன்னு சொல்லி திரும்ப வாங்கி சரி பண்ணாங்க. அப்புறமா அந்த ஆளுக்கு இன்னும் கிடையாது, நீ பேப்பர் திருத்த வேண்டாம் போய் இனி வரவே கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டு அனுப்பிட்டாங்க. அது மாதிரி அவங்களும் அவங்கவுங்க பொறுப்பை சரியா செய்யணும். என்னுடைய வேலையை நான் சரியா செய்யணும், உங்க வேலையை நீங்க சரியா செய்யணும். நீ மாணவனாக உன் வேலையை சரியா செய்யணும். இன்னும் ஒண்ணு நமக்கு தெரியணும், நாம எதுக்காக இருக்கிறோம், என்ன வேணும் நமக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்முடைய நோக்கம் தெரியணும். படிக்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு வரோம், எதுக்கு எங்க அப்பா போக சொன்னார் சார் வர்றேன். அப்பா போக சொன்னா எங்க வராம போயிடுவோமா? நம்ம அப்பா போக சொன்னதுக்காக போகல, நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக நாம இங்க வந்திருக்கிறோம். ஆனா இங்க வந்திருக்கிற போது நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிவு நுணுக்கம் இல்லை. சைக்காலஜியில சொல்றான், நம்ம பரம்பரையா வரக்கூடியது 60% வருங்கிறான், சூழ்நிலையினால ஒரு 40% வருங்கிறான். இப்ப நம்ம அப்பா அம்மா கொடுத்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. நாம படிக்கிறதுனால, நண்பர்களோட பழகிறதுனால, உலகத்துல டிவி பாக்குறதுனால இது மேல தான் பல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம், புதுசா தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிறதுல இன்னும் கொஞ்சம் அறிவு பெருகும். இப்ப நான் தானே எல்லாருக்கும் பாடம் நடத்துறேன். என் கிளாஸ்ல 50 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த 50 பேருக்கு யார் வாத்தியார்? நான் தானே. பேப்பர் திருத்தி கொண்டு போய் கொடுக்குறேன். அரையாண்டு பேப்பர் தேர்வு முடிஞ்சு போய் ஸ்கூல் திறக்கிறாங்க, அன்னைக்கு கொண்டு போய் பேப்பர் திருத்தி கொண்டு போய் ஒரு பையன் 98 மார்க் வாங்கியிருக்கான். 100க்கு 98, கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். போய் அவன்கிட்ட பாராட்டுவோம், நிறைய மார்க் வாங்கியிருக்கானே, 98 மார்க் வாங்கியிருக்கானே, பாராட்டுவோன்ட்டு எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்ததுக்கு பிறகு அவன்கிட்ட போய் பாராட்டலான்னு கிட்ட போறேன். அழுதுகிட்டு இருக்கான். தேம்பி 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 அழுகுறான். ஏப்பா அழுகுற அப்படின்னு. உங்க அப்பா இன்னைக்கு வீட்டுல இருந்து புறப்பட்டு வரும்போதே சொன்னாரு சார், எல்லாத்துலயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லைன்னா எங்கேயாவது ஓடிவிடு. வந்த நான் அடிச்ச உன்னை கொலை பண்ணு. 100க்கு 100 இருக்கணும் மார்க். கணக்கு வந்துச்சு சார், 100க்கு 100 வாங்கியிருக்கேன். தமிழ் இங்கிலீஷ்ல 100க்கு 100 வாங்கிட்டேன். இப்போ 3வது பேப்பர் நீங்க தமிழ் கொடுத்துருக்கீங்க, 2 மார்க் குறைஞ்சி போச்சு சார். வீட்டுக்கு போனா எங்க அப்பா அடிச்சு கொலை பண்ணிடுவார் சார். இல்லடா, நான் உங்க அப்பாட்ட சொல்றேன், உங்க அப்பா எனக்கு தெரியும், நீதான் முதல் மார்க் வாங்கியிருக்கிற, நாங்க அவ்வளவுதான் போடுவோம், அதுக்கு மேல போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உங்க அப்பாட்ட நான் சொல்றேன். நீங்க சொல்றதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சு சார் அப்படின்ட்டான். இருடா அப்படின்ட்டு அவனை உட்கார வச்சுட்டு, அழுவாத இரு, நான் சொல்றேன். கடைசி மார்க் ஒருத்தன் வாங்கியிருப்பான்ல, லாஸ்ட் யாருன்னு பார்த்தா ஒரு பையன் இருக்கான், 4 மார்க் வாங்கி, 100க்கு 4 மார்க் வாங்கியிருக்கான். போய் அவனை 4 திட்டுவோம். எப்படி 4 அறிவு கட்டவனே 4 வாங்கியிருக்கேன்னு திட்டலான்ட்டு போனா, அவன் என்ன பண்றான், பேப்பர் எப்படி எடுக்கிறான், கொண்டு கொடுக்குறான், பின்னால உள்ளவன்ட்ட கொடுக்குறான். அந்த பேப்பர் 4 வாங்கினத எல்லாருக்கும் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு காமிக்கிறாரு. அவன் காமிக்கிறான். அங்கிருந்து ஒருத்தன் கேட்கிறான், இவனை நிறைய வாங்கியிருப்பானேன்னு விட்டு எவ்வளவு மார்க்குன்னு கேட்கிறான்.
4ன்னு போட்டு காட்டுறான். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இந்த 4 மார்க் தான் வாங்கியிருக்கேன், வெட்கப்பட வேண்டாம். என்னடா நம்ம 4 வாங்கியிருக்கோமே, 98 வாங்கிட்டு நான் 2 வரலையேன்னு அவன் அழுகுறான். நீ 4 வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு இல்ல சார், இந்த 4 மார்க் எப்படி வந்ததுன்னு நான் ஆச்சரியப்படுறேன் சார். என்னடான்னு கணக்கு பேப்பர் வந்தது சார் 2, இங்கிலீஷ் பேப்பர் வந்தது 3, இதுலதான் ஃபர்ஸ்ட் மார்க் சார் 4 மார்க். அது போட்டோம், அது அவன் அப்படி இருக்கான். நான் என்ன நினைச்சு பாக்குறேன், இந்த 2 பேருக்கும் நம்ம தானங்க பாடம் நடத்தணும். நான் தானே பாடம் நடத்தினேன். அவன் எப்படி 98 வாங்குறான், இவன் ஏன் 4 வாங்கினான்? என் மேல தப்பா அவன் மேல தப்பா? எனக்கு புரியல. இல்ல, பாடம் நடத்தினவன் நான் தான், 2 பேருக்கும் நான் தான் பாடம் நடத்தினேன். தனித்தனியாவா நடத்தினேன்? ஒன்னாதான் நடத்தினேன். அவன் எப்படி 98 வாங்க முடியுது, இவனால ஏன் 4 கூட சரியா வாங்க முடியல அப்படின்னு கேட்டா, அறிவு வாங்குகிற திறன் வித்தியாசமா இருக்கு. நான் சொன்ன பாருங்க, முதல்ல கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி புத்தி. இந்த வாழைத்தண்டு மாதிரி இருக்கிறவன் இருக்கிறான். இந்த இவன் 4 மார்க் வாங்கினவன் வாழைத்தண்டு. இதுகிட்ட போய் எது சொன்னீங்கன்னாலும் நம்ம சொல்றது எது தப்புங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருப்பான். நம்மள திருத்தணுமா?